சென்னை வெள்ளிவாக்கம் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்த பரபரப்பு குற்றச்சாட்டுகளை தற்போது பார்க்கலாம். கலைஞர் உருவாக்கிய கடினப்பட்டு உருவாக்கிய அந்த கட்சியை அதிமுகவோட சேர்ந்து வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பாங்களாம். திரு இபிஎஸ் பழனிசாமி முதல்வர் ஆயிடுவாராம். இன்னும் சூழ்ச்சி பாத்தீங்களா? இந்த சூழ்ச்சி நமக்கு தெரிஞ்சிருச்சு, வந்துருச்சு. ஒரு நேரத்தில் 8ஆம் தேதி மத்தியானம் தகவல் வருது, 7ஆம் தேதி நைட்டு தகவல் வருது, இபிஎஸ் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை பதவியேற்க போறாரு, எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு. ஆனா கம்யூனிஸ்ட் தோழர்களும் விசிக தோழர்களும் சப்போர்ட் பண்ணல. முக்கியமாக கம்யூனிஸ்ட் தோழர்கள் சுத்தமா சப்போர்ட் பண்ணல. அதுல உண்மையா சொல்லவா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோடைய தேசிய தலைவர் திரு பேபி அவர்கள் கேரளால இருப்பார். அவர் பேட்டி கொடுத்தது நீங்க பார்த்திருப்பீங்களான்னு தெரியாது. அவர் பேட்டி கொடுத்தாரு. மத சார்பற்ற கொள்கையில் உறுதியா இருக்கக்கூடியவர் பேபி அவர்கள், மார்க்சிஸ்ட் கட்சியோடைய தலைவர். அவர் சொன்னாரு, நாங்கள் ஏன் விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்போம் என்றால் நம்ம ஒன்று காரியம், பிரசிடென்ட் ரூல் கவர்னர் ரூல் வந்துடக்கூடாது, அரசியல் அமைப்பை பாதுகாக்கணும். காங்கிரஸ் மத சார்பற்ற கூட்டணி இங்க இருக்கு, தமிழகத்தில் ஒரு கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது. இட்ஸ் a people mandate சொன்னார். அதாவது மக்கள் தேர்ந்தெடுத்தது தலைவர் விஜய் அவர்களை. அவர் சொன்ன வார்த்தை 12 தொகுதியில அவ்வளவுதானே, நாங்க பாத்துக்கிறோம். திரு பேபி அவர்கள் கேரளால இருந்து குரல் கொடுக்கும்போது என்ன சொன்னாரு, நாங்கள் சப்போர்ட் பண்ணலனா திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து பிஜேபியோட ஆட்சியை உருவாக்கும். சொன்னது ஆதவ் அர்ஜுனா இல்லை, திரு இளவரசர் உதய் அவர்களே. சொன்னது ஆதவ் அர்ஜுனா இல்லை, இளவரசர் உதய் அவர்களே. கம்யூனிஸ்ட் கொள்கையின் தலைவர், மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் திரு பேபி அவர்கள். உண்மை வந்துருச்சா வெளியே? என்ன ஒரு துரோக அரசியல் திமுக உண்மை வந்துருச்சா? யாரு குதிரை பேரை நடத்தினது? அந்த குதிரை பேரை நடத்தினது யார் சொல்லுவா? லிஸ்ட் நான் சொல்றேன். பாஷ்யம் கம்பெனியுடைய ஓனர் புரோக்கர் வேலையை பார்த்தாப்ல. அடுத்தது ஓப்பனா சொல்லிடணும்ல, யார் யாரெல்லாம் தலைவருக்கு ஏதாவது சூழ்ச்சி செஞ்சாங்கன்னு. பாஷ்யம் கம்பெனியுடைய ஓனர் ரியல் எஸ்டேட் வேலையை பார்க்காம ஆட்சி மாற்றத்துக்கு இங்க உட்கார்ந்துக்கிட்டு கவர்னரோட சேர்ந்து உட்கார்ந்துட்டு செஞ்சது ஒரு கம்பெனியோட நிறுவனர். அதோட சேர்ந்து திரு உதயநிதி அவர்கள், அதோட சேர்ந்து திரு இபிஎஸ் பழனிசாமி, முன்னாள் முதலமைச்சர் பழனிசாமி மகன் திரு மிதுன் அவர்கள். அதனாலதான் இந்த ஃபேக்ஷன் உடைஞ்சிச்சு. அதிமுக வெளியே வந்தாங்களே திரு சிவிஎஸ் சண்முகம், புரட்சி தலைவி அவர்கள் எதற்காக கட்சியை உருவாக்கினார்? புரட்சி தலைவி அவர்கள் எதற்காக கட்சியை உருவாக்கினார்? இந்த திமுக சீய கட்சியை ஒழிக்க. ஆனா அப்படி உருவாக்கின கட்சிய திரு இபிஎஸ் ஐயா அவர்கள் திமுக ஸ்டாலினோட சேர்ந்துட்டு ஒரே ஒரு காரணம், தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சரா வரக்கூடாது. எந்த கொள்கையும் கிடையாது, குறிக்கோளும் கிடையாது, கெட்ட மதசார்பற்ற கொள்கையா. இதை சொன்னது திரு பேபி அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோட தலைவர். நாங்கள் ஆதரவு கொடுக்கவில்லை என்றால் திமுகவும் அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்து இங்கு ஒரு ஆட்சியை உருவாக்கும். அதற்கு நாங்கள் கடுமையாக எதிர்த்து நிற்போம். சொன்னது திரு பேபி அவர்கள், சொன்னது காங்கிரஸ், சொன்னது விசிகே, சொன்னது ஐயுஎம்எல்.